லேர்னர்ஸ், நாம் இப்போ இஆர்பி மாடியூல் பற்றி பார்க்கலாம். இஆர்பி மாடியூல் வந்து ட்ரெடிஷ்னல் இஆர்பி அண்ட் க்ளவுட் பேஸ்ட் இஆர்பி அந்த மாதிரி 2 டைப்பாக இருக்குது. ட்ரெடிஷ்னல் இஆர்பியோட நமக்கு க்ளவுட் பேஸ்ட் இஆர்பி காஸ்ட் ரொம்ப கம்மி. ஹெச்ஆர் மாடியூலில் நம்ம எம்ப்ளாயீஸோட ரெக்கார்ட் எல்லாத்தையுமே ட்ராக் பண்ணோம். அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது, ஸ்கில்ஸ் இம்ப்ரூவ் ஆயிருக்குதா, எவ்வளோ சேலரி வாங்குறாங்க, அவங்க ஜாப் டைட்டில் என்ன, டெசிக்னேஷன் என்ன அப்படின்ற மாதிரி எல்லாத்தையுமே ரெக்கார்ட் பண்ணுவோம். இன்வென்ட்ரி மாடியூலில் நம்ம கம்பெனியில் எவ்வளோ ஸ்டாக்ஸ் வந்து நம்ம வச்சுருக்கோம் அப்படின்றத ட்ராக் பண்ணுவோம். ஏன் ட்ராக் பண்ணுறோம் அப்படின்னா மேக்ஸிமம் அமௌண்ட் வந்து ஒரு பர்டிகுலர் இன்வென்ட்ரியிலே லாக் ஆகிருக்கதை அவாய்ட் பண்ணுறதுக்காக. நெக்ஸ்ட்டு சேல்ஸ் மாடியூல், சிஆர்எம் மாடியூல் வந்து சேல்ஸ் மாடியூலோட ஹெல்ப்பை சீக் பண்ணுவாங்க. ஏன் அப்படின்னா ப்ராஸ்பெக்டாக இருக்கவங்க ஃப்யூச்சரில் கஸ்டமராக மாறலாம். ஸோ அதுக்கு ஒரு ஃப்யூச்சர் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து க்ரியேட் பண்ணுறதுக்கு. பர்ச்சேஸ் மாடியூல் பொறுத்த வரைக்கும் நம்ம ப்ராடக்ட் வந்து எவ்வளோ பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்றதெல்லாம் இந்த மாடியூலில் வந்து நம்ம என்டர் பண்ணுவோம். ஸோ இது வந்து என்னதெல்லாம் இன்டகிரேட் பண்ணுது அப்படின்னா SCM, சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட், இன்வென்ட்ரி கண்ட்ரோல், ப்ரொடக்ஷன் பிளானிங் மாடியூல், இது மூணையுமே இன்டகிரேட் பண்ணுது. அடுத்தது ஃபினான்ஸ் அண்ட் அக்கௌண்டிங். ஸோ நம்ம கம்பெனியில் வந்து எவ்வளோ வந்து நம்மளோட எக்ஸ்பென்சஸ் எவ்வளோ இருக்குது, இன்கம் எவ்வளோ இருக்குது, டெபிட் கிரெடிட் ஜென்ரலாக அதை வந்து ரெக்கார்ட் பண்ணுறது ஃபினான்ஸ் அண்ட் அக்கௌண்டிங் மாடியூல். நெக்ஸ்ட்டு சிஆர்எம் மாடியூல். ஒரு ப்ராஸ்பெக்ட்ஸ் நம்ம கம்பெனியில் வந்து என்கொயரி பண்ணுறதுல இருந்து அதுக்கப்புறம் நம்ம அவங்கள ஃபாலோ அப் பண்ணி அவங்க நம்ம கஸ்டமராக கன்வெர்ட் ஆகிற வரைக்கும் எல்லா டேட்டாஸுமே சிஆர்எம் மாடியூலில் நம்ம வந்து என்டர் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு இன்ஜினியரிங் ஆர் ப்ரொடக்ஷன், எம்ஆர்பி ஆர் MES மாடியூல். எம்ஆர்பி அப்படின்னா மெட்டீரியல் ரெக்யர்மெண்ட் பிளானிங், மேனுஃபேக்சரிங் எக்ஸிக்யூஷன் சிஸ்டம். ஸோ மேனுஃபேக்சரிங் சம்மந்தப்பட்ட விஷயம் எல்லாமே இந்த மாடியூலில் நம்ம ரெக்கார்ட் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட். ப்ராடக்டை மேனுஃபேக்சர் பண்ணுறதுல இருந்து அது கஸ்டமர் கிட்ட போய் சேர்ற வரைக்கும் என்னென்ன நடக்குது அப்படின்றது எல்லாத்தையுமே இந்த மாடியூலில் ரெக்கார்ட் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு ஆர்டர் மேனேஜ்மெண்ட் மாடியூல். ஸோ ஒரு கஸ்டமர் வந்து நம்மக்கிட்ட ஆர்டர் பிளேஸ் பண்ணுறாங்க, அவங்களுக்கு நம்ம அந்த ப்ராடக்டை டெலிவர் பண்ணுறோம். ஸோ அந்த டெலிவரி வரைக்கும் உள்ள ஸ்டேஜ், ப்ராடக்ட் ஆர்டரிங் டு டெலிவரி வரைக்கும் உள்ள ஸ்டேஜை வந்து இந்த மாடியூலில் ரெக்கார்ட் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு வேர்ஹவுஸ் மேனேஜ்மெண்ட் மாடியூல். வேர்ஹவுஸில் என்னென்ன ஐட்டம்ஸ்லாம் வச்சுருக்கோம், எவ்வளோ குவான்டிட்டியில் வச்சுருக்கோம் அப்படின்றத ரெக்கார்ட் பண்ணுவோம். இகாமர்ஸ் மாடியூல். இகாமர்ஸ் மாடியூலில் ஜென்ரலாக பிஸ்னஸ் டு பிஸ்னஸ், பிஸ்னஸ் டு கன்சியூமர் அந்த மாதிரி ஆன்லைன் டிரான்சாக்ஷன் எல்லாமே வந்து ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறது எல்லாமே வந்து இதில் ரெக்கார்ட் பண்ணுவோம். ஒர்க் ஃபோர்ஸ் மேனேஜ்மெண்ட்டில் எந்த கம்பெனியில் வந்து ஹார்லி பேஸ்ட் எம்ப்ளாயி ஜாஸ்தி இருக்காங்களோ, அதாவது வேஜஸ் ப்ரொவைட் பண்ணுற மாதிரி எம்ப்ளாயீஸ் வந்து ஜாஸ்தி இருக்காங்களோ அவங்களுக்காக இந்த ஒர்க் ஃபோர்ஸ் மேனேஜ்மெண்ட் மாடியூல் வந்து நம்ம டிசைன் பண்ணியிருக்கோம். ப்ரொஃபஷ்னல் சர்வீஸ் ஆட்டோமேஷன். ஆர்கனைசேஷனாக ஆட்டோமேட்டிக்காக பில்ஸை கஸ்டமர்கிட்ட சென்ட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஒரு ப்ராஜெக்டை அதுவே பிளான் பண்ணி மேனேஜ் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட்டு நம்ம ப்ராஜெக்டோட ஸ்டேட்டஸ் என்ன அப்படின்றதையும் இது ட்ராக் பண்ணுது. அண்ட் ஹெச்ஆர் ரோல் இதில் என்னவா இருக்கும் அப்படின்னா எவ்வளோ எக்ஸ்பென்சஸ் வந்து மேனேஜர் வந்து அப்ரூவ் பண்ணியிருக்கிறாங்க அண்ட் எவ்வளோ டைம் ஸ்லாட்டுக்குள்ளே அதை வந்து முடிக்கிறாங்க அப்படின்றது மாதிரி பார்க்குறது அவங்களோட ரோலாக இருக்கும். நெக்ஸ்ட்டு மார்க்கெட்டிங் ஆட்டோமேஷன் மாடியூல். ஸோ இது வந்து இப்போ ஜென்ரலாக நம்ம வந்து ஏதாவது ஒரு ப்ராடக்ட் பற்றி பார்த்துட்ருக்கோம் ஆன்லைனில் அப்படின்னா கொஞ்ச நேரத்தில் நம்மளோட மெயில் ஐடி அந்த மாதிரி டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்து நம்ம உள்ளே போனோம் அப்படின்னா நம்ம மெயிலுக்கு வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் வரும். ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயந்தான் மார்க்கெட்டிங் ஆட்டோமேஷன் மாடியூல். ப்ராடக்ட் பற்றி கஸ்டமர் ரிலவெண்ட் மெசேஜை ரிசீவ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இப்போ நம்ம ப்ராடக்ட்டில் வந்து ஏதாவது ஆஃபர்ஸ் கொடுக்குறோம், புதுசு ஏதாவது இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா இமெயில் மூலமாக அவங்களுக்கு வந்து ரிசீவ் ஆகும். இமெயில், வாட்ஸ்அப் எது மூலமாகவோ அவங்களுக்கு வந்து ரிசீவ் ஆகும். அதான் மார்க்கெட்டிங் ஆட்டோமேஷன் மாடியூல். தேங்க்யூ.